ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலங்கள்ல இந்திய பெருங்கடல் பகுதியில சீன கடற்படையோட நடமாட்டம் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் அண்டை நாடுகள்ல தன்னுடைய ரகசிய கடற்படை தளங்களை சீனா அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சீனாவின் இந்த நகர்வுகளை கவுண்டர் செய்யும் விதமா இந்தியாவும் சில முக்கியமான திட்டங்களை கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை எதிரிகளின் விமான தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பதற்கும் எதிரி சேட்டலைட்டுகளின் கண்கள்ல இருந்து தப்ப செய்வதற்கும் ப்ராஜெக்ட் வர்ஷா அப்படிங்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் நேவல் பேஸ் ப்ராஜெக்ட கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ப்ராஜெக்ட் வர்ஷா குறித்து சில முக்கியமான அப்டேட்ஸ் வெளிவந்திருக்கு. ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டத்தை இந்தியா எதற்காக செயல்படுத்துறாங்க, இந்த திட்டத்தின் மூலமா இந்திய கடற்படையோட செயல்திறன் எப்படி அதிகரிக்கும், ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டத்தின் மூலமா இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களோட பாதுகாப்பு எப்படி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பங்களாதேஷ் சீனாவை நம்பி மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த ஆயுதங்களோட உண்மையான செயல்திறன் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்துல பங்களாதேஷ் ராணுவத்திற்கு ஒரு பேர் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், சீனா எப்படி பங்களாதேஷ முதுகுல குத்தி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீப காலங்கள்ல இந்திய பெருங்கடல் பகுதியில சீன கடற்படையின் நடமாட்டம் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் அண்டை நாடுகள்ல ரகசிய கடற்படை தளங்களை அமைச்சு சீனா செயல்பட முயற்சி செய்யறாங்க. சீனாவின் இது போன்ற நடவடிக்கைகளை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா பல திட்டங்களை கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியா லுகீஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசிய சமீப காலங்கள்ல ஃபாலோ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமா தன்னுடைய ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. 2006ல வெறும் 15 கப்பல்கள் தான் இந்தியாவின் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட்ல இருந்துச்சு. ஆனா தற்போது 50க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட்ல இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் தற்போது ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டோட ஆபரேஷன்களை அதிகப்படுத்துவதற்கும் இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட பாதுகாப்பை அதிகரிப்பதற்கும் இந்தியா இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1680 ஏக்கர் பரப்பளவுல இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டம் அமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. விசாகப்பட்டினத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ராம்பில் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவின் இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டத்தோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை எதிரிகளின் சேட்டலைட்டுகள் கண்கள்ல இருந்து பாதுகாப்பது. அது மட்டும் இல்லாம ஒரு யுத்த நேரத்துல எதிரிகளின் விமான தாக்குதல்ல இருந்தும் இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பாதுகாப்பது. தற்போதைய நிலையில இந்தியாவிடம் ஐஎன்எஸ் அரிகாந்த் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. 2025வது வருடத்துக்குள் இந்த 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் இந்திய கடற்படையில இணைக்கப்படும். இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவின் அணு ஆயுத தாக்கும் திறனுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து 750 முதல் 3000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய K-15 மற்றும் K-4 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்னால 200 மீட்டர் ஆழத்துல பயணிக்க முடியும். பல மாதங்கள் கடலுக்கு அடியில் 200 மீட்டர் ஆழத்துல பயணிக்க முடியும். இதனால எதிரிகளால் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்கவே முடியாது. ஆனா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மெயின்டெனன்ஸுக்காக துறைமுகங்களுக்கு வரும் பொழுது எதிரிகளின் சேட்டலைட்டுகள் அந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை புகைப்படம் எடுக்கும். அப்படி புகைப்படம் எடுத்தாங்கன்னா இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களோட டைப் என்ன, எவ்வளவு பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா வச்சிருக்காங்க, அந்த கப்பல்ல எவ்வளவு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பதுக்கி வைக்க முடியும்
அப்படிங்கிற பல விஷயங்களை எதிரிகளால் அனுமானிக்க முடியும். இதனால அவங்க தங்களோட வார் ஸ்ட்ராட்டஜிய அதற்கு தகுந்தார் போல் அமைத்துக் கொள்வாங்க. இந்த விஷயங்களை தவிர்ப்பதற்காக தான் தற்போது இந்தியா இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டத்தின் கீழ் ராம்பில் அப்படிங்கிற இடத்துல அண்டர் கிரவுண்ட் சப்மரீன் பேஸ இந்தியா அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ராம்பில் அப்படிங்கிற இடத்துல கடலுக்கு மிக அருகில் மலைகள் இருக்கு. இந்த மலைகள்ல அண்டர் கிரவுண்ட் டனல்களை அமைக்கிறாங்க. இந்த டனல்கள்ல இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ரகசியமா நிறுத்தி வைக்க முடியும். ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் அண்டர் கிரவுண்ட் டனல்கள்ல 12க்கும் மேற்பட்ட நியூக்ளியர் பவர்ட் பாலஸ்டிக் சப்மரீன்களை இந்தியா நிறுத்தி வைக்க திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிநவீன பிரிகேட்ஸ் மற்றும் டெஸ்ட்ராயர் ரக போர் கப்பல்களையும் இந்த நேவல் பேஸ்ல இந்தியா நிறுத்தி வைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டம் வெற்றிகரமா முடிக்கப்பட்டால் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய இட நெருக்கடி மிகப்பெரிய அளவுல குறையும். தற்போது விசாகப்பட்டினம் துறைமுகத்துல இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்களும் வர்த்தக கப்பல்களும் நிறுத்தி வைக்கப்படுது. இதனால கடுமையான இட நெருக்கடி விசாகப்பட்டினம் துறைமுகத்துல இருக்கு. இதை தவிர்ப்பதற்கு இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டம் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். சீனா ஹியூனான் அப்படிங்கிற இடத்துல அண்டர் கிரவுண்ட் சப்மரீன் பேஸ அமைச்சு தற்போது பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு போட்டியாக தான் இந்தியாவும் ராம்பில் பகுதியில இந்த அண்டர் கிரவுண்ட் சப்மரீன் பேஸ அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா அண்டர் கிரவுண்ட் சப்மரீன் பேஸுக்கு அருகில் தான் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு. இந்த ரிசர்ச் சென்டர் ஃபெசிலிட்டில நியூக்ளியர் இன்ஜினியரிங் சப்போர்ட் ஃபெசிலிட்டி அமைஞ்சிருக்கு. இதனால இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை மிக சிறப்பா மெயின்டைன் செய்ய முடியும். தற்போதைய நிலையில இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் கொச்சின் துறைமுகத்தில இருந்து இயக்கப்பட்டு வருது. ஆனா இந்த துறைமுகத்துல நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்களை நிறுத்தி வைப்பதற்கு தேவையான ஒரு பெர்மனன்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. தற்போது இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டத்தின் மூலமா இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களை வச்சு பார்க்கும் பொழுது ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டம் தற்போது முடிவடையும் தருவாயில இருப்பதா சொல்லப்படுது. மிகப்பெரிய அளவுல கட்டுமான பணிகள் முடிவடைஞ்சிருப்பது சேட்டலைட் புகைப்படங்களை வச்சு பார்க்கும் பொழுது தெளிவா தெரியுது. நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்களை அண்டர் கிரவுண்ட் பேஸுக்கு எடுத்து செல்வதற்கு கடல் பகுதியை ஆழப்படுத்தும் வேலைகள் தற்போது முடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் ஈஸ்ட் கோஸ்ட் பகுதியில் கட்டப்பட்டு வரும் இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா மிகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள்னால குரூஷியலான ஷிப்பிங் லைன்ஸ விரைவா சென்றடைய முடியும். ஒரு யுத்த நேரத்துல இந்திய போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை மிக எளிதா நகர்த்தி எதிரிகளுக்கு அதிர்ச்சி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் வர்ஷா போன்ற அண்டர் கிரவுண்ட் நேவல் பேஸ்லாம் உலகின் வெகு சில நாடுகள் தான் வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்தியா தற்போது இது போன்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அண்டர் கிரவுண்ட் நேவல் பேஸ அமைப்பதன் மூலம் இந்திய கடற்படையோட செயல்திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல இந்திய கடற்படையில இணைய உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ரொம்ப ரகசியமா வச்சிருக்க முடியும். இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டத்தை எதிரிகளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதனால ஒரு யுத்த நேரத்துல இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்னால மிக சிறப்பா செயல்பட முடியும். இரண்டாவது அப்டேட், சமீப காலங்கள்ல பங்களாதேஷ் மற்றும் சீனாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. பங்களாதேஷ் தன்னுடைய கடற்படைக்கு தேவையான சப்மரீன்ஸ் மற்றும் போர்க்கப்பல்களை சீனாவிடம் இருந்து வாங்கியிருக்காங்க. சீனாவின் உதவியோடு ஒரு சப்மரீன் பேஸையும் பங்களாதேஷ் அமைச்சிருக்காங்க. தன்னுடைய ராணுவத்திற்கு தேவையான டேங்குகளையும் மிகப்பெரிய அளவுல பங்களாதேஷ் சீனாவிடம் இருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பங்களாதேஷ் சீனாவிடம் இருந்து வாங்கிய சப்மரீன்கள்ல பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த சப்மரீன்களை தற்போது பங்களாதேஷால முழுவதும் பயன்படுத்த முடியல. இந்த சூழ்நிலையில தான் தற்போது பங்களாதேஷ் சீனாவிடம் இருந்து வாங்கியிருக்க டேங்கை பயன்படுத்தி ஒரு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது அந்த டேங்க் வெடிச்சு சிதறி இருக்கு. இதுல ஒரு பங்களாதேஷ் வீரர் உயிரிழந்திருக்காரு. 2 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இதுல இருந்து சீன ராணுவ உபகரணங்களோட செயல்திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பங்களாதேஷ் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் டேங்க் வெடித்தது குறித்து சீனாவிடம் கேள்வி எழுப்பிய பொழுது சீனா தற்போது பாகிஸ்தானை நோக்கி கையை காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த டேங்க்ல பயன்படுத்தப்படும் அம்யூனிஷன்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுது. பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெடிகுண்டுகள் காரணமாக தான் இந்த டேங்க்ல விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பங்களாதேஷ் உண்மையில
எதற்காக இந்த டேங்க் வெடித்து சிதறியது அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்வதற்கு ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போதான் பங்களாதேஷுக்கு சீன ஆயுதங்களோட உண்மையான செயல்திறன் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதே போன்றுதான் உலகின் பல நாடுகள் சீனாவிடம் இருந்து ஆயுதம் இறக்குமதி செஞ்சுட்டு இப்போ பிரச்சனையில மாட்டி முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல தற்போது பங்களாதேஷும் இணைஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.